ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். சரணாகதி பாசுரமான கறவைகள் பின் சென்றுங்கிறதுல கானம் சேர்ந்து உண்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டாள். சனாதன தர்மத்தில் உண்பதுங்கிறதே ஒரு வழிபாடு தான். தினந்தோறும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பகவானை தியானம் பண்ணிட்டு நம்முடைய உணவை அவனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இதை அந்தர்யாமி ஆராதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்திகமான உணவை அந்தர்யாமி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதா நினைச்சுண்டு சாப்பிடணும். எனக்கு நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. சாப்பிட்ற போது சில ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்வார்கள் நம் மூதாதையர்கள். முதல்ல சாப்திகமான உணவைத்தான் சாப்பிடணும். ரெண்டாவது பகவானுக்கு கண்ட்ரோல பண்ணிட்டு தான் சாப்பிடணும். மூன்றாவது தரையில உட்காண்டு தான் சாப்பிடணும். நம்முடைய மூதாதையர்கள் வெஜிடேரியன் ஃபுட்டு, நான் வெஜிடேரியன் ஃபுட்டுன்னு அவ பிரிக்கலை. அவ எப்படி பிரிச்சிருக்கா அப்படின்னா, சாத்வீகமான உணவு, அசாத்வீகமான உணவு அப்படின்னு தான் பிரிச்சிருக்கா. எந்தெந்த உணவெல்லாம் நம்ம மைண்டை பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமோ, எந்தெந்த உணவெல்லாம் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் தூண்டுமோ அதெல்லாம் சாத்வீக ஆகாரம். எந்தெந்த உணவு நம்ம மைண்டை கெட்ட வழியில் செலுத்துமோ, நெகட்டிவ் தாட்ஸை தூண்டுமோ அது அசாத்வீக உணவு. அனிமல் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய பால், தயிர், வெண்ணெய், நெய், பிளான்ட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா காய்கறிகளும், வாழைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், இதெல்லாம் எல்லா காய்கறிகளும் சாத்வீகமான ஆகாரம். அனிமல் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய மாமிசம், பிளான்ட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய பூண்டு, வெங்காயம், இதெல்லாம் அசாத்வீகம் அப்படின்னு பிரிச்சார். நம்மளோட உணவே என்ன பண்ணும்னா நம்மளுடைய உள்ளத்தை பாதிக்கும், எண்ணத்தை கட்டுப்படுத்தும். இதுக்காகத்தான் ஆகார நியமம்னு ஒரு கிரந்தமே சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிச்சிருக்கார். அதுலேருந்து சில டிப்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். அதை பார்த்தா குண்டு தூக்கி போட்ட மாதிரி தான் இருக்கும் நமக்கெல்லாம். ஆனால் அவர் சொன்னதை நம்ம தெரிஞ்சுப்போமே, நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ தெரிஞ்சுப்போமே. எந்த உணவெல்லாம் சாத்வீகமானது இல்லை அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். பெருமாளுக்கு சமர்ப்பிக்காம எந்த உணவுமே சாப்பிடக்கூடாது, அது சாத்வீகம் இல்லை. பின்வாசல் வழியா, அதாவது கொல்லப்புறம் வழியா எந்த உணவு வந்தாலும் அது அசாத்வீகம். ஆனா இப்ப பிளாட் சிஸ்டம், கொல்ல பக்கத்திலேருந்து வர முடியாது. எச்சிலோ தும்மலோ பட்டுட்டா அது அசாத்வீகம். நாய் மோந்து பார்த்த உணவை சாப்பிடக்கூடாது. நாய் கண்ணால பார்த்தாலே அதை சாப்பிடக்கூடாது. ஆனா இந்த காலத்துல நாய் வீடு முழுக்க கிச்சன் வரையிலும் சுத்திண்டு வந்துட்டு இருக்கு. அடுத்ததா இன்னொருத்தர் மோந்து பார்த்த உணவை சாப்பிடக்கூடாது, அது அசாத்வீகம். ஆனா இதுல எக்ஸெப்ஷன், ஆச்சாரியன் முகர்ந்து பார்த்து அவருடைய உச்சிஷ்டத்தை நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சில காய்கறிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நாய்க்குடை, பீர்க்கங்காய், வெள்ளை கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம், பூண்டு, இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. அதுவும் இப்போ சொல்கிற இங்கிலீஷ் காய்கறிகள்லாம் இருக்குது பாருங்க, பீன்ஸு, கேரட்டு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாத அசாத்வீகமான காய்கறிகள். அடுத்ததா சொல்ற, பிற தோட்டத்துல அவளோட அனுமதி இல்லாம பறிச்ச எந்த காய் கனிகளையும் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா திருட்டுத்தனமா பறிச்சு சாப்பிட்டா நமக்கு அந்த திருட்டு புத்தி தான் வரும். உணவுங்கிறது எண்ணத்தை பாதிக்கும் இல்லையா? அப்புறம் சொல்ற, ராத்திரி வேளையில எள்ளு அது சாப்பிடக்கூடாது. அடுத்தது சூரிய உதய காலம், அஸ்தமன காலம், அர்த்தராத்திரி, இந்த சமயங்கள் எல்லாம் உணவு உண்ணக்கூடாது. ஸ்நானம் பண்ணாம சாப்பிடக்கூடாது.
இடது கையால் சாப்பிடக்கூடாது, நின்னுண்டே சாப்பிடக்கூடாது, உட்காண்டு தான் சாப்பிடணும். 2 முறை வேக வச்ச பொருளை சாப்பிடக்கூடாதாம். திரும்ப திரும்ப வேக வச்ச பொருளை சாப்பிடக்கூடாது. பாலை கூட பல தடவை சூடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். ஆனால் இந்த காலத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் முன்னாடியே பண்ணி வச்ச குழம்பெல்லாம் தான் எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்றோம். அது கூடாது அப்படிங்கிறார். கணவனும் மனைவியும் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடாதாம். முதல்ல கணவனுக்கு போட்டுட்டு மனைவி சாப்பிடணும், இல்லை மனைவி முன்னாடி சாப்பிட்டுட்டு கணவனுக்கு போடலாம். அடுத்ததா பிறர் வீட்டில் சமைச்ச உணவை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிடக்கூடாது, அவா வீட்டிலேயே சாப்பிடலாமா. ஒட்டகப்பால் சாப்பிடக்கூடாது, ஆட்டுப்பால் சாப்பிடக்கூடாது. இப்படி எல்லாத்தையும் பயப்படுற மாதிரி இருக்கே. எல்லா சாப்பாட்டை பார்த்தாலும் ஆறுதலா சில விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. என்ன ஆறுதலான விஷயம்னா, கருப்பஞ்சாறு எங்க வேணாலும் சாப்பிடலாம், அதுக்கு தோஷமே இல்லை அப்படிங்கிறார்கள். பாலுக்கும் அதே மாதிரி தோஷம் இல்லை, எங்க வேணாலும் சாப்பிடலாம், யார் கொடுத்தாலும் சாப்பிடலாம். அதே மாதிரி தயிர், மோர், நெய் இதெல்லாம் யார் கொடுத்தாலும் சாப்பிடலாம். மிளகுக்கு தோஷம் கிடையாது, தேனுக்கு கூட தோஷம் கிடையாதாம். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, பாதாம் இதெல்லாம் சாப்பிடலாம், தோஷம் இல்லை. கிரகண காலத்தில் எல்லா தண்ணீரும் தூய்மையானது, அதனால அந்த தண்ணீரை அருந்தலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி இத்தனை நியமத்தையும் கடைபிடிச்சு ஒருத்தர் சாப்பிட்றா அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதுவே ஒரு வழிபாடு, பிரேயர் அப்படின்னு சொல்லப்படுறது. உடனே கண்ணன் சொல்றான், இப்படி நீங்க ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிச்சு சாப்பிட்றேன் இல்லையா, அதுக்கே நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொன்னான் கண்ணன். அதுக்கு ஆண்டாள் சொல்றா, கண்ணா நீ பாட்டை பார்க்கவே மாட்டியா, கானம் சேர்ந்து உண்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம், இந்த விதிகள்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்பப்போ எங்களுக்கு பசிக்கிறதோ அப்பப்போ நாங்கள் சாப்பிடுவோம். குளிச்சுட்டு சாப்பிடணும்னு சொல்றியே, நாங்கள்லாம் ஆயர்கள், வருஷத்துல ஒரு நாள் உடலை விட்டுட்டு தலைக்கு குளிப்போம். அதுக்கும் அடுத்த வருஷம் கார்த்திகை அன்னைக்கு தலையை விட்டுட்டு உடம்புக்கு குளிப்போம். இவ்வளவுதான் எங்களுடைய ஆச்சாரம். நீயோ உக்காண்டு சாப்பிடணும், வாழை இலையில் சாப்பிடணும் இப்படிலாம் சொல்றியே, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்கள் நடந்துட்டே தான் சாப்பிடுவோம், கறவைகள் பின்னாடி போயிட்டே சாப்பிடுவோம், பசிச்சா சாப்பிட்டுட்டே போவோம். இந்த ரூல்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. வலக்கையால் சாப்பிடணுங்கிறியே, எங்களுக்கு இடக்கை வலக்கையே முதல்ல தெரியாது. அப்படின்னா பாட்டில் நாங்கள் உண்போம்னு தான் சொன்னோம், நீ அதுக்கு பெரிய கண்ணு வச்சு, காது வச்சு, மூக்கு வச்சு இப்படிலாம் சாப்பிடுவோம்னு புரிஞ்சுண்டா அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னா ஆண்டாள். கிருஷ்ணன் யோஜனை பண்ணான், ஆச்சாரத்தை பற்றி உங்ககிட்ட நான் கேள்வியே கேட்டிருக்க கூடாது, அது தப்பு அப்படின்னு சொன்னான். ஏன் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டா ஆண்டாள், என்னுடைய ஆச்சாரமும் அவ்வளவுதானே அப்படின்னு சொன்னான் கண். கிருஷ்ணனோட ஆச்சாரம் எப்படிப்பட்டது அதை பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்றார். பூனி தொழுவினிற்புக்கு புழுதி அடைந்த பொன்மேனி காண பெரிதும் உகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்பர். நான் இலாதாய் நப்பெண்ணை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் கண்மணியே மஞ்சனமாட நீவாராய். இப்படி பெரியாழ்வார் பாடுறார். பெரியாழ்வார் யசோதையோட பாவனையில் கிருஷ்ணனை ஸ்நானம் பண்ணவான்னு அழைக்கிறாராம். கிருஷ்ணா குளிக்க வாடா அப்படின்னு கூப்பிட்டார். நான் குளிக்க வரமாட்டேன் அப்படிங்கிறான் யசோதை அம்மா கிட்ட. அதுக்கு யசோதை சொல்றா, பூனி தொழுவினிற்புக்கு புழுதி அடைந்த பொன்மேனி. டேய் கிருஷ்ணா, மாட்டு தொழுவத்திலேருந்து வந்திருக்கடா, அங்கேயே தாண்டா நிற்கிற, அங்கேருந்து நீ வந்திருக்கடா, முகமெல்லாம் ஒரே புழுதியா இருக்குடா, குளிக்க வாடா அப்படின்னு கூப்பிட்டா. ஏன் இது கூட அழகாதானேமா இருக்கு அப்படின்னு நான் கிருஷ்ணன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கருணீல நிறத்துல கண்ணனுடைய திருமேனி, அதுல மண்ணு புழுதி எல்லாம் படிஞ்சிருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? பட்டு கருநீல புடவை பதித்த நல் வைரம்
நட்ட நடு நிசியில் தெரியும் நட்சத்திரங்கள் அடி. அந்த மாதிரி அழகாத்தானே இருக்கும். அதனால தான் கண்ணன் சொன்னா, எதுக்குமா குளிச்சு இந்த அழகை நான் கெடுத்துக்கணும், அதனால நான் குளிக்க வர மாட்டேன் அப்படின்னு சொன்னான். யசோதை சொன்னா, காண பெரிதும் உகப்பன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாண்டா, எனக்கு உகப்பாதாண்டா இருக்கு. ஆனா கண்டார் பழிப்பர், பார்க்கிறவா ஏதாவது பேசுவாடா, அதனால தாண்டா சொன்னேன் அப்படின்னா. அதுக்கு கிருஷ்ணன் சொல்றான், ஊராருக்காகனா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் ஊரார் தப்பு தான் சொல்லுவா. ஊராரை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஒன் மேன் அண்ட் எ டாங்கி அப்படின்னு ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கேடா? கேள்விப்பட்டது இல்லையா? அதை நாம் நாளை அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.